அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம முட்டை குழம்பு இந்த மாதிரி நம்ம ஒரு வதக்கி செஞ்சு பார்க்கலாம். வழக்கம் போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம வதக்கி செய்யலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல கம்ம மணத்தோட கூடிய கறி குழம்பு, நம்ம மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு செஞ்ச மாதிரியே இருக்கும். முட்டை குழம்புன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஊற்றி சாப்பிட்றப்ப தான் முட்டை குழம்புன்றே நம்ம கண்டுபிடிப்பாங்க. அந்தளவுக்கு மனமாக இருக்கும். வீட்டிலையே செய்கிறப்பவே பார்த்திங்கன்னா அதுக்கு வாங்க நமக்கு தேவையான முட்டையை வேக வச்சு உரித்து வச்சுக்கோங்க. இன்னொரு கடையில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு தாளித்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு வதக்கி சின்ன வெங்காயத்தை ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டு வதக்கிக்கோங்க. அது 10 பல் பூண்டு, கொஞ்சம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கைக்கு அளவுக்கு நறுக்கினா தேங்காய், கொஞ்சம் கசகசாய் போட்டு வதக்கிட்டு 2 தக்காளி நான் போட்டிருக்கேன். நான் 2 பேருக்கு செய்யக்கூடிய அளவுக்கு தான குழம்பு தான் நான் தயார் பண்ணுறேன். அதில் தான் 2 தக்காளியும் எல்லாம் அளவில் கம்மியாக போட்டுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஆள்கள் கூட இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வதக்கினதுக்கப்புறம் தக்காளி வதக்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பொடிக்கடலை குழம்பு குழப்பாக வர்றதுக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய் பொடியும் மல்லிப்பொடியும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. இந்த 3 பொடியும் போட்டதுக்கப்புறம் பொடி கறிக்கிறக்கூடாதுன்றதுக்காக நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக மையாக அரைச்சிக்கோங்க. இன்னொரு கடாயில் எண்ணெயை சேர்த்து சோம்பு தாளித்து நறுக்கிய பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிடணும். அது பார்த்திங்கன்னா எடிட்டிங்கில் போய் இருக்குது. அப்புறம் இந்த வதக்கி அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப நமக்கு தேவையான தண்ணி அந்த மிக்ஸி ஜார்லேயே ஊற்றி அலசி போட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் ஒரு தடவை திறந்து திரும்பவும் கிளறி கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் உப்புலாம் சரி பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு நறுக்கி வச்ச 2ஆக நறுக்கி வச்ச முட்டையை எடுத்து ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா அந்த குழம்புல போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு புதினா தூவி இறக்கணும்னா கம்ம முட்டை குழம்பு ரெடி. இந்த முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, குஸ்கா, தேங்காய் பால் சாதம் எல்லாத்துக்கும் புரோட்டா சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் பீஸ் அளவுக்கு காலிஃப்ளவர் வீட்டில் இருந்தது. சரி இந்த முட்டை குழம்புக்கு சைடிஷாக தொடுக்கலாமே அப்படின்ட்டு காலிஃப்ளவர் 65 ஒரு பக்கம் பொரிச்சாச்சு. என் முட்டை குழம்புக்கும் இந்த காலிஃப்ளவர் 65க்கும் சூப்பர் மேட்சாக இருந்தது. முட்டை குழம்பு இப்போ ரெடி ஆகிருச்சு. வாங்க நம்ம சாப்பிட்லாம். லஞ்சுக்கு ரெடி ஆகிருச்சு. கம்ம மணத்தோட மூடி ஓப்பன் பண்ணி குழம்பு எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டுருக்கப்பே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மணமாக இருக்குது. நான் ஒயிட் ரைஸ் தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. அதான் சாப்பிட போகிறேன். வாங்க நீங்களும் சாப்பிடலாம். ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் கண்டிப்பாக இதை லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.